கரெக்டா பார்த்து பொருத்தணும். ஒரு புண்ணாக்கும் கிடையாதுங்க. வணக்கம், நான் உங்கள் கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு கேள்வி. ஹாய் பிரதர், கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் ரஜ்ஜு பொருத்தம்? இட்ஸ் இம்பார்ட்டன்ட், தேங்க்யூ. ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு ஜாதகம் பார்த்தோங்க. ஓகேங்களா, 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அதற்கு பிறகு இன்னொரு ஜாதகம், அந்த பொண்ணு ஜாதகமே எடுத்து வச்சிருக்கேன், அருமையான யோக ஜாதகமாக இருக்கேம்மா அப்படின்னு சொன்னப்ப அவங்க இந்த காயோட கல்யாணம் நடக்குமான்னு கேட்டப்ப இல்லைம்மா, சுத்தமாக இல்லை. ஏன் இல்லைன்றதுக்கு சில விளக்கங்களை பர்சனலாக அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன். அண்ணன் அப்படியே அவருடைய குணத்தை சொல்கிறீங்கண்ணே, இந்த குணம்லாம் எனக்கு ஒத்து வராதுண்ணே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்டேன், 10 பொருத்தம் பார்த்துருப்பீங்களே. அண்ணா 10 பொருத்தமும் கரெக்டாக இருக்குண்ணே, அதனால தானே ஒரு டபுள் வெரிஃபை பண்ண உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னாங்க. சரி, இதில் 10 பொருத்தம் அப்படின்னு சொன்னேன். அடிக்கடி இதை பற்றி பேசுகிறோம். 10 பொருத்தம்ன்றதனுடைய தன்மையை, இயல்பாக 10 பொருத்தம் என்ன, நட்சத்திரத்தினுடைய அடிப்படை. இந்த ரஜ்ஜில் கூட இதுக்கு புதனுடைய நட்சத்திரத்துக்கு ரஜ்ஜு இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா அப்படின்ற மாதிரி ரஜ்ஜு பொருத்தம், மகேந்திர பொருத்தம், அந்த பொருத்தம், இந்த பொருத்தம், யோனி பொருத்தம். யோனி பொருத்தம்லாம் முட்டாள்தனத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜோதிடம் உருவான காலகட்டத்தில் ஒருத்தருக்கு லக்னம் எல்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா, லக்னம் கிடையாது அப்படின்றதுனால ஒருத்தருடைய நாம நட்சத்திரத்தின் பேரில் கணிக்கப்பட்டது 10 பொருத்தம். அதாவது உங்களோட பேருக்கு இப்போ ஒரு ஹேமா ஹீமா அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா நீங்க கடகராசியாங்க அப்படின்னு கேட்டுருவேன். இயல்பா பார்த்தீங்கன்னா காக்கி கூல இருந்தீங்கன்னா அவங்க மிதுனமாவோ கடகத்துல புனர்பூசம் இந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப இயல்பான அமைப்புகள்ல என்னது, ஒரு இந்த நட்சத்திரத்திற்கு இந்த எழுத்து, இந்த நட்சத்திரத்துக்கு இந்த எழுத்துல பேர் வச்சாச்சு. சில இடத்துல நீங்க பேர் சொன்னே இந்த ராசியா அப்படின்னு கேட்பாங்க, நீங்க அப்படியே திகைச்சு போவீங்க. அதெல்லாம் இல்லை, குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு குறிப்பிட்ட எழுத்துல இந்த மாதிரி பெயர்கள் தான் அமையும். இது ரொம்ப காமனான விஷயம். இப்போ இந்த அமைப்புகள்ல ஒரு காலத்துல பெண்களை வீட்டுல கிச்சன்ல அடைச்சி வச்சிருந்த காலகட்டத்துல உருவான ஒரு பொருத்தம் தான் இந்த 10 பொருத்தம். இந்த வீடியோக்கு கீழவே எத்தனை பேர் கமெண்ட் போடுவீங்கன்னு பாருங்க. எனக்கு 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னா பிரிஞ்சிட்டோம். நீங்கள் பிரிஞ்சது 6-8 தசாபுத்தியில் அஷ்டம சனி ஜென்ம சனியில் இருக்கும். இதை என்னால் வீடியோலயே சொல்லிட முடியும். நீங்க ஒரு டிவோர்ஸ்க்கு போறீங்க, நீங்க ஒரு கோர்ட்டுக்கு போறீங்க, நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, 6-8 அமைப்புகள்ல சம்பந்தம் இல்லாமல் உங்களால போகவே முடியாதுங்க. அப்படி உங்க டைமே ராங்னு சொல்லி நிரூபிக்க முடியும் ஜோதிடத்துல, உண்மை ஜோதிடத்துல. 10 பொருத்தம்னு சொல்ற ஒருத்தர்கிட்டயோ, 12 பாவகத்துக்கும் பலன் சொல்லிக்கிட்டே சுத்திக்கிட்டு வரேன்னு சொல்ற ஒருத்தர்கிட்டயோ, நட்சத்திரத்துல ஒழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ற ஒருத்தர்கிட்டயோ நீங்க போய் உண்மை ஜோதிடத்தை கத்துக்க முடியாது. சரி, இப்போ 10 பொருத்தம் சொல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு காலத்துல பெண்கள் தன்னுடைய சுய உரிமையை பயன்படுத்திக்காத காலகட்டத்தில் வந்ததுங்க. பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, டிரைவ் பண்ண தெரியாது, லைசன்ஸ் இருக்காது, வீட்டுல சமைச்சா போதும்னு கணவனுக்கு அடங்கி இருந்த, ஆண்களுக்கு அடங்கி இருந்த காலகட்டத்தில் இந்த 10 பொருத்தம் பொருந்துச்சு. இப்ப 10 பொருத்தம் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்னு வந்துடுறாங்களே, டிவோர்ஸ் வேணும்னு பண்றாங்களே, அவங்களே போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்களே. இதுக்கு 10 பொருத்தம் என்ன சொல்லுது? கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், கரெக்டா பார்த்து பொருத்தணும். ஒரு புண்ணாக்கும் கிடையாதுங்க. எந்த விதமான பொருத்தங்களும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அதுலயும் சில விஷயம் சொல்லிடுவேன். திருமணம் லவ் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி விஷயத்த இது பண்ணாதீங்க. திருமணம், காதல் திருமணத்துக்காக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணிருங்க. ஏன்னா பொருத்தம் அதுக்கப்புறம் பார்த்து புண்ணியம் இல்லை. சரி, இப்ப நீங்க இயல்பா ஒரு விஷயம் நீ எப்படியா பாப்பன்னு ஒண்ணு கேட்பீங்கல்ல. இது இப்ப கொஞ்ச நேரம் முன்னுக்கு ஒருத்தவங்களுக்கு ஜாதகம் பார்த்து கொடுத்திருந்தேன். கொடுத்ததுல என்னது, அம்மா உங்களுக்கு விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு புதன் பாபத்துவமா இருக்கிறாரு. விருச்சிக லக்னம் வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி பிரச்சனை, வேலை தொழில் பார்ட்னர்ஷிப் 3 கெடுக்குமேமா. 7ஆம் இடத்துல புதன் கெடுக்குமேமா, நல்லா இல்லையம்மா அண்ணன், அதை பத்தி பேசதான் வந்தேன். 15 நிமிஷம் தான் பேசினாங்க. 15 நிமிஷத்துல என்ன என் ஜாதகம் வாழவே முடியாத ஜாதகம்னு சொன்னாங்கன்னு. அருமையான யோக ஜாதகமா, ஜனவரிக்கு பிறகு நல்லா இருக்க போறீங்க. புதன் விருச்சிக லக்னத்துக்கு கெடுப்பாரு. ஏன்? 8ஆம் அதிபதி கூடவே சேர்ந்து 7.5 சனி, 7.5 சனி, அஷ்டம சனி, 6-8 தசாபுத்தி அமைப்பு தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு வரல. இது எப்படி பொருத்தம் பார்க்கறது? இப்படிதான் பார்க்கறது. உங்களுடைய லக்னத்துக்கு ஆகாத 6-8ஆம் அதிபதிகள், 6-8ஆம் இடத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய கிரகங்கள், கூடவே பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி, அஷ்டம சனி, பாபத்துவ அமைப்புகள் இருக்கக்கூடிய தன்மை. இதுல வயசை நீங்க பார்க்கணும். லக்னத்துக்கு 7, ராசிக்கு 7 கெடாத இடத்துல 25-23 வயசுக்கு மேல நீங்க திருமண அமைப்புகளை பார்க்கலாம். 30 வயசு ஆயும் ஒருத்தர் கல்யாணம் நடக்கலையா, எந்த விதமான 10 பொருத்தங்களும் பொருந்தாம, இந்த நட்சத்திர அமைப்புகள்லாம் பொருந்தாம, ராசி லக்னத்துக்கு 2ல 7ல 8ல சனி செவ்வாய் ராகு இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்காது. 35 வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு ஆகல, குரு சுக்கிரன் சேர்ந்திருப்பாங்க, 5ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கும், குழந்தை அமைப்பு தாம்பத்திய அமைப்பு கெடும். 40-50 வயசு வரைக்கும் ஆகலைங்க, சுக்கிரன் கெட்டு போச்சுங்க. எந்த நட்சத்திரத்தையும் நீங்க பார்க்கணும், சுக்கிரன் தாம்பத்தியத்தை அனுபவிக்க முடியாம இருக்கிறாரு, அனுபவிச்சு அதனால குழந்தை அமைப்புகள், தாம்பத்தியமும் குழந்தையும், இது 2ல அவருக்கு பாதிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்குன்றத அப்படியே சொல்லிடலாம். ஒருத்தரோட தொழில் அமைப்புகள்லாம் அப்படியே ஜாதகத்துல சொல்றோம் பாருங்க. சில நேரம்
நேரங்கள்ல ஆஃபீஸ் ஸ்டாஃப் சில ஜாதகத்தை பார்க்குறப்ப இப்படி நடந்ததான்னு சொல்லும்போது அப்படி நிமிந்து பார்ப்பாங்க. ஏன்? துல்லியமான ஜோதிட விதிகள் நம்மகிட்ட இருக்கும்போது ஆகாத பெண்களால செயல்பட முடியாம, தானே முயற்சி எடுக்க முடியாம, தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்காத காலகட்டத்துல உருவான 10 பொருத்தம் எந்த வகையிலும் இந்த காலகட்டத்துக்கு பொருந்தாதுங்க. ஆல்ரெடி இப்ப பாத்தீங்களா, சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் போய் நிலால இருந்துட்டு வராங்க. அந்த காலகட்டத்துக்கு வளர்ந்துட்டாங்க பெண்கள். இன்னும் அவங்களுக்கு நீங்க போய் 10 பொருத்தம் பார்ப்பது முட்டாள்தனம். அப்ப என்ன? ஒரு திருமணம் நடத்த போறோங்க. திருமண நேரத்துல அந்த பெண்ணுக்கோ கணவருக்கோ அஷ்டம சனி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஜென்ம சனி அமைப்புகள் வந்துருது. 6, 8, 12ஆம் அமைப்புகளோடு பாபத்துவ அமைப்புகளோட தசா புத்தி வரக்கூடாது. சுக்கிரனா இருந்தா 8ல இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விதிகளை வச்சு ஒருத்தருக்கு திருமண பொருத்தத்தை பொறுத்துங்க. நீங்க எந்த பொருத்தத்தையும் பார்க்க வேணாம், எதையும் கழட்டி யோனி பொருத்தம்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. துல்லியமா 2 பேரும் நல்ல மாதிரி வாழ்வாங்க. லக்ன சுபத்துவம், ஒருத்தருக்கு லக்னத்துல குரு இருக்கு, ஒருத்தருக்கு லக்னத்துல சனி செவ்வாய் இருக்குன்னா அவங்க சேர்றவங்க கிடையாதுல்ல. லக்ன பாபத்துவம், லக்ன சுபத்துவம். ஒருத்தர் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்காரு, ஒருத்தர் அமாவாசைக்கு பிறந்திருக்காருன்னா சம்மந்தம் இல்லைல்ல. இந்த அமைப்புகள்ல சுபத்துவ விதியோட பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாழ்வாங்க. வாழ்ந்தது இல்லாம திருமண அமைப்பு முடிஞ்ச குழந்தைகள் எல்லாம் பிறந்த பிறகு தொடர்ச்சியான உங்களோட கிளைண்டாவே உங்ககிட்ட இருப்பாங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். வேற வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.